குழந்தைகளே, இன்னைக்கு திருவம்பாவையின் 18வது பாடல். முன்னாடி உங்களுக்கு சிவனுடைய கதையை சொல்லியிருக்கேன். எப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய முடியையும் அடியையும், முடினா தலை, அடினா கால், தலையையும் காலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து போனார், விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து போனார். ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் அண்ணாமலையார் ஒரு ஜோதி. இப்போ இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜோதி வடிவமான அண்ணாமலைக்கு முன்னாடி யாருமே எடுபட மாட்டாங்க. இந்த தேவர்கள் தலையில மகுடம் போட்டு, அந்த மகுடத்துல எல்லாம் ரத்தின கற்கள் எல்லாம் பதிச்சிருக்கோம். வைரம், தங்கம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் பதிச்ச ரத்தின கற்கள் பதிச்ச அந்த மகுடத்தை போட்டுட்டு வந்து இந்த அண்ணாமலையார் முன்னாடி நின்னா அவங்க மங்களா தெரிவாங்க, தெரியவே மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலையாருடைய ஜோதி எல்லாத்தையும் உள்வாங்கிடும், அவங்கள பிரகாசிக்கவே முடியாது. அதே மாதிரி சூரியன் நல்லா உதிச்சிருக்கும் போது நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அது மாதிரிதான் அண்ணாமலை ஜோதி வடிவில் இருக்கிறதுனால வேற தேவர்களுடைய அந்த ஆடம்பரம், பகட்டு எதுவுமே ஈடுபடாது. இந்த அண்ணாமலை ஆணுக்கு ஆணாக இருக்கிறான், பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கிறான், ஆணும் பெண்ணும் கலந்து இருக்கிறான். அப்படி ஒரு நிலையில இருக்கான். அந்த மாதிரியான இந்த ஜோதி அண்ணாமலையானை நாம் வழிபடுவதற்கு நீராடுவோம். இந்த அழகிய புனல், அழகிய பொய்கையில உடைந்து தண்ணீரை தள்ளி 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 நீராடுவோம் வா அப்படின்னு தங்களுடைய தோழிகளை கூப்பிடுறாங்க. அதுதான் இன்னத்த பாட்டோட பொருள். இப்போ இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னா, எப்படி சிவபெருமான் ஒரு ஏழை புலவனுக்கு உதவி செய்தார் அப்படின்னு. நீங்க திருவிளையாடல் சினிமா பார்த்திருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தெரியும். நாகேஷ் வந்து தர்மி கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பார். சிவாஜி கணேசன் அந்த கடவுளோட கேரக்டர், சிவபெருமான் புலவராக வர கேரக்டர்ல நடிச்சிருப்பார். இப்போ கதைக்கு போன செண்பக பாண்டியன்கிற மன்னர் வந்து தன் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கார். தன்னுடைய மனைவியுடைய கூந்தலுக்கு இயற்கையா நறுமணம் இருக்கு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு தோற்றம், எண்ணம் தோணிருக்கு. அவர் வந்து இதை வெளியில எப்படி சொல்றது, கவிஞர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம். ஆனா கவிஞர்கள் கிட்ட நேரடியா கேட்காம அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறார். என் மனசுல ஒரு இது நினைச்சிருக்கேன், அது யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. யார் அந்த கவிதையை எழுதிட்டு வரவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அனௌன்ஸ் பண்றான். இதை பார்த்துட்டு ஒரு புலவன் இருக்கான், பேரு தர்மி. அவன் ஏழை புலவன். அவனுக்கு கவிதை சும்மா எழுதுறதுக்கெல்லாம் அவ்வளவு நல்லா எழுத வராது, ஏதோ எழுதுவான் பாவம். அவனுக்கு காசு வேணும். அப்போ இவன் என்ன, ஐயோ எனக்கு இந்த பரிசு கிடைச்சா ஆகாதா, எனக்கு கிடைச்சா ஆகாதா அப்படின்னு சொக்கநாதர் கிட்ட போய், அதாவது மதுரையில் இருக்கிற இறைவன், அவர்கிட்ட போய் வேண்டுவார். சொக்கநாதா, சொக்கா எனக்கு எப்படியாவது இந்த பரிசை நீ வாங்கி கொடுக்க மாட்டியா, ஏதாவது பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டியான்னு ஒண்ணு சொக்கநாதரே இறங்கி வருவார். இறங்கி வந்து ஒரு புலவர் வடிவில் வருவார். இவர்கிட்ட வந்து என்ன என்ன வேண்டிட்டு இருக்கேன், ஐயோ இவருக்கு ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சிருக்காங்க, எனக்கு கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு அவ்வளோ வராது, ஆனால் எனக்கு ஒரு கவிதை கிடைச்சதுன்னா நான் அது கொடுத்து என்னோட ஏழ்மையை போக்கிக்குவேன், எனக்கு பரிசு கிடைச்சதுன்னா ஐயா நான் ஒரு கவிதை தரேன். ஒரு கவிதை எழுதி கொடுக்குறேன். அது ஒரு ஓலையில் எழுதிட்டு இவர் போகிறார். போய் அரசன்கிட்ட சப்மிட் பண்ணுறார். அரசன்கிட்ட சப்மிட் பண்ணும்போது அரசர் வந்து அதை படிக்க சொல்றார். இவர் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இவர் பெருசா அதுக்கு மேலே மீனிங்லாம் இவருக்கு தெரியாது. தர்மி வந்து அதை நல்லா படிச்சிடுறான். படிச்ச உடனே எல்லா புலவர்களா, பெரிய பெரிய புலவர்களா உட்கார்ந்துருக்காரு. சபையில நக்கீரர் உட்கார்ந்துருக்காரு. அரசர் நினைச்ச அதே எண்ணம் இருக்கிற கவிதைய இந்த தர்மி படிக்கிறான். படிச்ச உடனே
அரசருக்கு ஒரே சந்தோஷமாயிருக்கு. ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, இந்த கவிதைக்கு தான் பரிசுன்னு சொல்லி அந்த 1000 பொற்காசுகளை தர்மிக்கு கொடுத்துறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பொற்காசுகளை வாங்கிட்டு முதல்லயே அவன் சொல்லியிருக்கான் அந்த புலவர்கிட்ட, எனக்கு பரிசு கிடைச்சா உனக்கு பாதி கொடுக்குறேன், எனக்கு பாதி எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ எடுத்துட்டு போங்கிறார். அது சிவபெருமான் இல்லையா, எடுத்துட்டு போங்க. இங்க இவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த பரிசை அந்த பொற்காசை வாங்கிட்டு வரான். உடனே நக்கீரர் சொல்ற, நெல் அரசர்கிட்ட சொல்றான், அரசே இந்த பாட்டுல பிழை இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த தர்மியை பத்தி தெரியும். இவன் என்னடா இவன் ஒரு பாட்டு எழுதிதானே இவனுக்கு போய் பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அரசே இதுல பிழை இருக்கு. என்ன பிழை இருக்கு? இவனுக்கு ஒரே பயமா போச்சு இந்த தர்மிக்கு. ஐயோ பரவாயில்லைங்க, பிழைனா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவனுடைய பரிசு தொகையை வாங்கிடுவாங்க. நேரம் கோவிலுக்கு போவான். கோவிலுக்கு போய் என்ன இப்படி அந்த புலவனை தேடுவான், எங்க இருக்கான் அந்த புலவன். அப்புறம் சுவாமி சொல்லுவான், என்ன இது, எவனோ ஒரு புலவன் எனக்கு கொடுத்தான், அந்த புலவனையும் இப்ப கண்ணுக்கு முன்னாடி காணும். அவன் முதல்ல எனக்கு பரிசு கொடுத்தாங்க, அப்புறம் என்ன பாட்டுல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என் பரிசை பிடிக்கிட்டாங்க, நல்லா இருப்பீங்களா அப்படி இருப்பீங்களா எல்லாம் கதறான். அப்போ அந்த புலவன், யாரு என்னோட பாட்டுல தப்பு கண்டுபிடிச்சது? சிவபெருமான் வருவார். யாரு என்னோட பாட்டுல தப்பு கண்டுபிடிச்சது? அதான் அங்க நக்கீரர் வச்சிருக்காரு, அவர் தான் தலைமை புலவர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி, இங்கே வா என்னை கூட்டிட்டு போ, என்னோட பாட்டுல யார் தப்பு கண்டுபிடிச்சாங்க எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் அப்படின்னு நேரா சபைக்கு வருவார். சபைக்கு வந்து நக்கீரர் கிட்ட கேட்பார். அதாவது இவர் சொல்லும் பொழுது ராஜா சொல்லுவார், இந்த மாதிரி நக்கீரர் தான் தப்பழை இருக்குன்னா நக்கீரர் கேட்பேன், என்னோட பாட்டுல என்ன தப்பு இருக்கு? சொற்பழை இருக்கா? நான் சொற்பழை கிடையாது. பின்ன என்ன பொருள் பிழை இருக்கு? என்ன சொற்பொழினா வார்த்தையில தப்பு இருக்கா? பொருள் பிழைனா அர்த்தத்துல தப்பு இருக்கா? அர்த்தத்துல தான் தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு அர்த்தத்துல? நீங்க என்ன எழுதிருக்கீங்க? ஒரு வண்டு கிட்ட கேட்கிற மாதிரி, நீ எல்லா பூக்களையும் பூக்களுக்குள்ளேயும் புகுந்து தேனை குடிச்சிட்டு வரைய, உனக்கு எல்லா பூவோட வாசமும் தெரியும். ஆனா என்னுடைய மனைவியோட கூந்தலுக்கு இந்த பூ எதிலும் இருக்கிற வாசம் இல்லை, அவளுக்கு தனியா அவளோட கூந்தலுக்கு ஒரு வாசனை இருக்குன்னு எழுதியிருக்க. பெண்களோட கூந்தலுக்கு இயற்கை வாசனை கிடையாது. அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ பூவை சூடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பூவோட வாசனை தான் வருமே, ஒரிஜினலா அவங்களுக்கு கூந்தலுக்கு வாசனை கிடையாது. எப்படி நீ எப்படி சொல்ற? பெண்களுக்கு கிடையாது, உன்னுடைய மனைவிக்கு கிடையாது, உன்னை பெற்ற தாய் கிடையாது, அரசிக்கு தான் கிடையாது, அரசிக்கு இந்த கவிதை தான். அப்போ நீ தினமும் வணங்கும் இந்த சொக்கநாதனுடைய மனைவி மீனாட்சிக்கும் கிடையாதான்? கிடையாதுமா. போய் ஒரு கோவம் வரும். நக்கீரன் கத்துவார், ஐயா தெரியுமா? எனக்கு தெரியுமா, நீ முக்கண்ணனாச்சு, உனக்கு 3 கண்ணு இருக்கு, நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லுவோம். சரி, பாட்டுல குத்தம் இருக்கு, நீ எரிச்சாலும் சரி, என்ன சாம்பலாக்கினாலும் சரி, தப்பு தான் அப்படின்னு தைரியமாக நக்கீரர் சிவபெருமான் கிட்ட சொல்லுவார். இத அந்த காலத்துல சங்க காலத்துல புலவர்கள் எவ்வளவு தைரியமா இருந்தாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா சொல்லுவாங்க. சிவபெருமான் நக்கீரரை அந்த நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெருப்புல அவர் எரிச்சு போயிடுவார். இப்ப நக்கீரர் இல்லாதது எல்லாருக்கும் வருத்தம். ஏன்னா நக்கீரர் ரொம்ப சிறந்த புலவர், அவர் தான் தலைவர். அப்போ இந்த சங்கம் கூடும் போது தலைவர் இருக்க மாட்டாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, எரிச்சிட்டார் சிவபெருமான், ஆனா உட்கார்ந்து யோசிக்கிறார், அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம அவனை எரிச்சிட்டோம், என்ன தப்பு இருக்கு? சொல்ற மாதிரி இந்த பெண்கள் எல்லா பூக்களையும் சூடி சூடி தினம் பூ இல்லாமே இருக்க மாட்டாங்க, அப்படி அவங்களுக்கு ஒரு அதை சொன்னதுல என்ன தப்பு அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு தோணும். ஆனா அதுக்காக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த புலவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் இறைவன் கிட்ட கேட்பாங்க, பாவம் நக்கீரர், அவர் அவர் இல்லாம இந்த சங்க பலகை இப்படியோ இருக்கு, அவருடைய தலைமை இல்லாம எங்களால சங்கம் கூட்டி நடத்த முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். சரி, நான் உங்களுக்காக அவருக்கு உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு நக்கீரருக்கு உயிர் கொடுப்பார். அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுவார், நக்கீரா உனக்கு ஒரு விஷயம் தெரியல, அதாவது தெரியலைங்கிறத விட நீ அதை அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப கணக்கு எடுத்துட்டோம்னா 4 4 8, அது எப்போதுமே எல்லாருக்கும் எந்த காலத்திலயும் அது 8 தான். ஆனா இலக்கியம் அப்படி இல்லை, கவிதை அப்படி இல்லை.
இப்போ ஒரு கவிஞர் இருக்கார், என்ன சொல்றார்? ஒரு பெண்ணோட முகத்தை பார்த்து அப்படியே உன்னோட முகம் நிலவு மாதிரி வட்டமா இருக்குன்னா எந்த பொண்ணோட முகம் நிலவு மாதிரி இருக்கு? சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு, ஜாலிக்கு சொல்றது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னாதான் கவிதை நல்லா இருக்கும். அதான் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்றது. அது அப்படியே கரெக்டா உண்மையா எடுத்துட்டா அப்புறம் இதுவே போயிடும், அந்த கவிதையே இருக்காது. அதனால அந்த மாதிரியா அது பேர் உயர்வு நவர்ச்சியா பேசுறது. அது எப்படின்னா என்ன, எக்ஸாஜரேட் பண்ணது, ஒண்ணுமே இல்லாதது பெருசா படி காட்டுது. அது அந்த மாதிரி பேசுறது கவிதையுடைய இயல்பு. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் காலடியில் விழுந்து நமஸ்கரிச்சு திருப்பியும் அவருக்கு உயிர் கிடைக்கிறது. அவர் மிகவும் சந்தோஷப்படுறார். இதுதான் தருமிக்கு இறைவன் அருளிய கதை. நாளைக்கு அடுத்த பாடலோட